இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு பேதுருவோடு நீண்ட உரையாடலிலே இருக்கிறார். அதை தொடர்ந்து இந்த யோவான் எழுதிய நற்செய்தியினுடைய இறுதி பகுதி வருகிறது. இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி, இவரே இவற்றை எழுதி வைத்தவர், இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் நம்புகின்ற இந்த நற்செய்தி நம்முடைய முன்னோர்கள், திருத்தூதர்கள், இயேசுவினுடைய திருத்தூதர்கள் சாட்சியாக கண்டது, கேட்டது, அனுபவித்தது. யோவான் அவருடைய திருமுகத்திலே, முதல் திருமுகத்திலே அவர் எழுதுகிறார், இந்த ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் தங்கி இருந்தோம். அவரை ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் பார்த்தால் கண்டோம், நாங்கள் கேட்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். ஆகவே நாம் ஏதோ ஒரு கதையை படிப்பது போல அல்ல, ஒரு புராணத்தை படிப்பது போல அல்ல, நடந்த நிகழ்வை, அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நற்செய்தி உண்மையானது. இயேசு வார்த்தையானவர் மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருப்பது இந்த உலகம் பெற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய பாக்கியம். கடவுளை பெற்று கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய உண்மையான வார்த்தைகளை பெற்று கொண்டு இருக்கிறோம். கடவுள் மனிதராக அவதரித்து நம்மோடு வாழுகிறதை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகள் தான் நம் வாழ்விற்கு நேர்வரி சட்டங்கள், நிலை வாழ்விற்கு நம்மை இட்டு செல்லுகின்ற சாதனங்கள், இட்டு செல்லுகின்ற ஆயுதங்கள். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு வாழ்வு. வெறும் ஆயுதங்கள் அல்ல, வெறும் அடையாளங்கள் அல்ல, வெறும் சாதனங்கள் அல்ல, இவைகள் தான் வாழ்வு. ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், நான் கூறும் வார்த்தைகள் உங்களுக்குள் வாழ்வு தரும் ஆவியாகும். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை, நமக்கு வாழ்வளிக்கின்ற இந்த வார்த்தைகளை தினம்தோறும் நாம் வாசிக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே எழுகின்ற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வை இங்கே காண முயல வேண்டும். இங்கே கிடைக்கும், அது கிடைக்கும். ஆகவே நம்முடைய துன்ப துயர வேளையில் நமக்கு ஆறுதலை கொடுக்கும், நம்முடைய திட்டங்களில் தெளிவை கொடுக்கும், நம்முடைய பயணங்களில் உறுதியை அளிக்கும். நம்முடைய வாழ்வு நிலை வாழ்வை நோக்கி தொடர்ந்து பயணிக்கும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வாழ்வாக என்றும் இருப்பதை நாங்கள் உணர்ந்து, அதனால் எங்கள் பாதைக்கு வெளிச்சம் கிடைக்கிறது, எங்கள் பாதை தெளிவடைகிறது என்பதை அறிந்து உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தைகள் வழியாக வருகின்ற உம்முடைய விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றி வாழ்வதே எங்களுக்கு உண்மையான வாழ்வு என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஆவியின் துணையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.